ப்ரீ பார்ட்டம் போஸ்ட் பார்ட்டம் அவேர்னஸ்லாம் இப்போதான் கிரியேட் ஆகுதுல்ல. ப்ரீ பார்ட்டம் அப்போ எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதனாலதான் என்னோட ஜர்னி ஆஃப் மிஸ்கேரேஜஸ் எல்லாம் நடந்துச்சுன்னு நான் வந்து ஃபீல் பண்ணிட்டேன். என்ன ஜெண்டர் வந்து நிறைய வராங்க பிசியோதெரபிக்கு, ஃபீமேல்ஸ் தான். இப்போ நார்மல் எபிடியூரல் இஸ் பிகம் வெரி நார்மல். ஒர்க் அவுட் பேசிக்கலி பண்ணிருக்கீங்க அப்படின்னா இது ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்ணா பின்னாடி கீழே டேர் ஆயிடும். அப்புறம் இந்த ஹீல்ஸ் போட்டா, ஹீல்ஸை பத்தி உங்களோட டேக் என்ன? டெய்லி நான் வந்து கிளினிக்ல போய் நான் கன்சல்ட் பண்றேன். எனக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்கணும்ல. ஸோ அது ரெண்டுமே பார்க்கும்போது நீங்க வெஜ்ஜஸ் தான் போடணும். ஜிம்மே இல்லாம பிசியோதெரபி வச்சு அவங்களோட ஹெல்த் மெயின்டைன் பண்ணிக்க முடியும் இல்லையா? எல்லாருக்குமே கிடையாது. ஸோ வேர் டிட் இட் ஆல் ஸ்டார்ட்? இந்த ஒரு ஜேர்னியை எப்போ நீங்க என்விஷன் பண்ணீங்க? ஆக்சுவலி சொல்ல போனா நான் 90s கிட்ஸ்ல என்ன சொன்னாலும் கன்சிடரே பண்ணல, மதிக்கவே இல்லை. லிட்டரலி மதிக்கல. அங்க போனாலே ஓ எல்போ டாக்டர் தானே, நீ பாதியில வந்துட்டே தானே, இந்த மாதிரிலாம் கிரிட்டிக்ஸ் நிறைய இருந்துச்சு. என்ன சுமையா தலை சுத்துது, பட்ஜெட்ன்றீங்க, நம்ம கவர்மெண்ட் பட்ஜெட்டோட பெருசா இருக்கே, இதுக்கெல்லாம் இவ்வளோவா, இதுக்கெல்லாம் இவ்வளோவான்னு கேட்பாங்க. உங்களுக்காக ஒரு உயிரை உலகத்துக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க, பயங்கரமா ஃபெமினிஸ்டா மாறிடுவேன். 8 to 5 ஜாப் பாக்குறவங்க உங்களோட அட்வைஸ் என்ன? பிக் பாஸோட ப்ரோமோ 1 3 பாக்குறீங்க, அப்ப அவ்வளவு டைம் இருக்கிறவங்க இதை டைப் பண்ணி பாக்க என்ன. Hi everyone, so welcome to day 1 episode 1 of Vibe with Priya Pal. So en kuda irukkiradhu the most fabulous young chinna ponnu nenichradinga. She looks like that always, the energetic Sumaya Nas. Okay, so avanga vandu actually doctor, physiotherapist, entrepreneur, and so என்ன வேணாலும் நீங்க சொல்லலாம், you name it, she would have done it. So for instance, நான் உங்களோட 6 months முன்னாடி பார்த்தேன். அப்பதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கிளினிக் செட்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 months கழிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 3 கிளினிக் செட்டப் பண்ணிட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்ல, உங்க அவுட்ஃபிட் நல்லா இருக்குன்னு அதுவுமே என்னோட புட்டிக்ல இருந்துன்றாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கேட்க போனா ஹேர், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். She is such a bubbly, energetic person. I'm so excited to start the session with her. So over to her. Hi Sumaya. ஹலோ, நீங்க எல்லாமே சொன்னீங்க. ஓகே, இந்த வயசு பத்தி இல்ல, உங்களை பார்த்துட்டு என்ன வந்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணெல்லாம் பாட்காஸ்ட் கூட்டிட்டு வராங்கன்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இன்ட்ரெஸ்ட், பிகாஸ் ஷீ இஸ் ஆல்வேஸ் யங், இட் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரெண்டு பேருமே பாட்காஸ்ட் பண்ற மாதிரி தெரியுது. ரெண்டு பேருமே ரொம்ப பேசுவோம். இதுல நான் ஹோஸ்ட், சோ நான் கொஞ்சம் கம்மியா பேச போறேன். I'm going to get lot of viable important information for you because she is very knowledgeable. So அவங்கள நான் பேச விட போறேன். ஓகே சுமையா, சோ எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட 3 branches juggling this journey? Yeah, I'm just loving it. எல்லாரும் சொல்லுவாங்களே, இப்ப இருக்கிறது எல்லாமே ஒரு blessing மாதிரி. லைக் டவுன் த லைன் 6 years பேக் நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும்ல, அப்படிதான் இருக்கணும்ல, நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்து நம்ம யோசிச்சிருப்போம். இப்போ அந்த ஸ்டேட்ல நான் இருக்கேனே அப்படின்னு எனக்கு தோணும் போது ஐம் சூப்பர் ஹாப்பி. Yeah, do you believe in manifestation? Definitely yes. நான் ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணும் போதெல்லாம் ஐ மேனிஃபெஸ்ட் so badly. மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் அது இதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணாம நான் நினைச்சுப்பேன், எனக்கு இது பண்ணணும் அப்படின்னா நான் கண்டிப்பா பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். யா, ஸோ எனக்கு வந்து நான் ஃபெமினிஸ்ட்னு ஐ டோன்ட் கால் மை செல்ஃப் அவுட், பட் ஐ லவ் விமன் ஆண்டர்பிரினர்ஸ். அட் த யங் ஏஜ்ல நீங்க இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கும் போது ஐ ஜஸ்ட் லுக் அப் டு யூ. ஸோ வேர் டிட் இட் ஆல் ஸ்டார்ட்? இந்த ஒரு ஜேர்னியை எப்போ நீங்க என்விஷன் பண்ணீங்க? ஆக்சுவலி சொல்ல போனால் நான் 90s கிட்ஸ்ல. சார் நமக்கு எல்லாமே வந்து வி ஆல்ரெடி நோ, எங்கள் வீட்டில் வந்து படிக்க வைப்பாங்க, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, ஐ மஸ்ட் பி அ குட் வைஃப் மெட்டீரியல், அவ்வளோதான் என் மைண்ட்லேயே இருந்தது. பட் இந்த கோவிட் டைமில் வந்து ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும் போது தான் எனக்குள்ளே அந்த ஸ்பார்க்கே வந்துச்சு. அந்த ப்ரெஷர் தான் அந்த கல்யாணம். அதுக்குள்ளே நம்ம லைஃப் முடிஞ்சிச்சா, நான் படிக்க கூட இல்லையே, இப்போ தான் நான் யூஜி முடிச்சிருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணல, கிளினிக் வைக்கல, என்னென்னமோ நான் கனவுலாம் கண்டினேன். நான் அந்த டைமில் ஒரு நோ ஃபேக்டர் தான் வந்து இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும். டு பி ஹானஸ்ட், நம்ம வந்து ரொம்ப பாவர்ட்டியில இருந்து நான் கஷ்டப்பட்டு என் ஃபேமிலியை பார்த்துக்கணும்லாம் கிடையாது. நல்லா வெல் செட்டில்டாக இருக்கும், எல்லாமே ஸ்பூன் ஃபீடிங் பண்ணியே பழகிட்டாங்க. நான் சொன்ன ஒரு விஷயம் நோன்றது இந்த கல்யாணம், அதுவும் அப்புறமா பண்ணிக்கிறேன், லெட் மீ ஸ்டடி. அந்த டைம்ல வந்து நோ ஃபேக்டர் வந்து நான் ரொம்ப பாதர் பண்ணுச்சு. நான் என்ன சொன்னாலும் கன்சிடரே பண்ணல, மதிக்கவே இல்லை, லிட்ரலி மதிக்கல. இல்லப்பா எல்லாமே கேட்டா அப்பா அம்மா ஏன் இதை கேட்கவே மாட்டாங்க, அவங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க, அதெல்லாம் ஓகே, பட் ஏன் கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க? அப்ப நான் என்ன பண்ண கன்சிடர் பண்ணுவாங்க? அப்போ நான் ஒரு லைஃப்ல ஃபெயிலர் தான் போல, நம்மளால சொல்றது கூட ஒருத்தவங்க ஏத்துக்கலன்னா அப்ப நான் எவ்வளோ டம்மி பீஸா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. தென் ஐ தாட் ஓகே, நம்மளன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண நம்ம சொல்றது கேட்பாங்க, அந்த விதத்துல நம்ம கல்யாணம் தள்ளி போட்டு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு விஷயம். அது ஒரு
அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. ஓகே ஆக்சுவலி நான் சிவகார்த்திகேயன் சொல்லி இதை கேட்டிருக்கேன். நீங்க வந்து ஏதாவது ஒரு சொல்லி உலகம் கேட்கணும்னா கூட நீங்க ஜெயிச்சுட்டு சொல்லணும், அப்பதான் கேட்கும் அந்த அப்படின்ற லெவல் மாதிரி. போட்டா அது அந்த எனக்கு அளவுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. என்னது அவ்வளவுதானா, அப்படி ஆ, அவ்வளவுதானா, இன்னும் பண்ணலாம் இன்னும் பண்ணலாம் இன்னும் பண்ணலாம்னு சொல்லி ஒரு 5-6 வருஷம் நான் கல்யாணத்தை தள்ளி போட்டு ஓகே. ஐ காட் மேரிட் அட் ஸோ 29. அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ், வாட் ஆம் ஐ ஹியர் எக்ஸாக்ட்லி ஃபார், வாட் இஸ் மை ஆம்பிஷன் அண்ட் கோல் இன் லைஃப்ன்ற போது எல்லா எக்ஸாக்ட்லி பொண்ணுங்களுக்கும் இருக்கிறது தான். ஸோ அதை வந்து நீங்கள் உடைச்சிட்டு வந்திருக்கீங்க. ஸோ யுவர் மோட்டிவேஷன் ஃபார் சோ மெனி கேர்ள்ஸ் அவுட் தேர். ஸோ ஃபிசியோ இது வந்து என்ன ஸ்பார்க், இது பண்ணணும் ஏதோ பண்ணணுன்றது வந்துச்சு, இதுதான் பண்ணணுன்றது எப்படி நீங்கள் வந்து ரீஎன்வென்ட் பண்ணீங்க? அதுவும் என் கையில இல்லை. இது எல்லாமே என்னோட எஜுகேஷனே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ட்ராஜடியா தான் போச்சு. ம். 12th முடிச்ச உடனே எங்க அப்பா வந்து ஃபார்மசிஸ்ட். ஸோ மெரிட்ல வந்து எனக்கு பேச்சுலர் ஃபார்மசி தான் ஃபர்ஸ்ட் கிடைச்சிச்சு. நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல போய் ஃபார்மசி சேர்ந்தேன். ம். 3 months இருக்கும். லைக் அப்போல்லாம் வந்து எங்க அப்பா என்ன சொன்னாரோ அதுதான். ம். எனக்கு மேக்ஸ் தவிர எது இருந்தாலும் ஓகேப்பான்னா ஃபார்மசி படிமான்னு சொன்னாரு. 3 months நான் படிச்சேன். அங்கேருந்து கூட்டிட்டு வந்து எங்க அப்பா இல்லை நீ எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னு சொல்லி ம். அவர் போய் ஒரு காலேஜ்ல காசு கட்டி another காலேஜ் ஒரு 1 year நான் எம்பிபிஎஸ்க்கு போய் அங்க படித்தேன். ம். பட் அந்த 1 year படிச்சு நான் எக்ஸாம் எழுதும் போது தான் தெரியுது அந்த காலேஜ்ல ரெனோவ் பண்ணல ம். அப்படின்னு சொல்லி சம் லீகல் இஷ்யூஸ் ஏதோ வந்துச்சு. பைரவ மூவி பார்த்திருக்கீங்களா? பைரவா மூவி. அதே மாதிரி தான் நடந்தது. நாங்க கஷ்டப்பட்டு காசெல்லாம் எங்க அப்பா கட்டினார். 1 year கழிச்சு நீ டாக்டரே இல்லை வீட்டுக்கு போ அப்படியே எங்களை அமிச்சிட்டாங்க. லிட்ரலி நிறைய கேஸ் லைக் 150 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே நின்னுட்டு இருந்தோம். நீங்க இதுக்கு காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மென்ட்லாம் போட்டீங்களா அந்த படத்துக்கு? எல்லாமே அந்த இல்ல அதே கதையா இருக்கே, அதனால ஆமா கேட்டேன். எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. லைக் 3 years தான் அங்க இருந்திருக்காங்க போல. ஓகே. சீனியர் சூப்பர் சீனியர் அண்ட் ஜூனியர். அவங்க ஃபர்ஸ்ட் 2 பேட்ச்க்கு ரெனோவ் பண்ணியிருந்தாங்க. எங்களோட பேட்ச்க்கு ரெனோவ் பண்ணல. காலேஜோட மிஸ்டேக்னால எக்ஸாம் எழுத விடல. ஸோ நீ டாக்டரும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு மாதிரி வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. கேஸ் போகுது, நிறைய போராட்டம். அது எனக்கு மூவியில பார்த்த மாதிரியே இருந்தது. Oh my ஒரு God. 1 year வந்து எங்க ஃபேமிலியே டிப்ரெஷன்ல இருந்துச்சுன்னு கூட தெரியல. ம். ஏன்னா முஸ்லிம்ஸ் ரொம்ப ஆர்த்தடாக்ஸா இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வீடெல்லாம் வித்து நீ ஒரு பொண்ணை படிக்க வைக்கணுமா, பேசாம கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, 2 years ஆல்ரெடி வேஸ்ட் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. லைக் நம்மளாம் காலர் தூக்கிட்டு டாக்டர் அப்படின்னு சுத்திட்டு இருந்தது. திடீர்னு வந்து நீ ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஐ couldn't ஹேண்டில் தட். மொத்த ஃபேமிலியே ப்ராசஸ் பண்ண முடியல. ம். இன்ஃபேக்ட் சின்ன சின்ன இடத்துக்கு போறது கூட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லைக் நீ அங்க போனாலே ஓ எல்போ டாக்டர் தானே, நீ பாதியில வந்துட்டே தானே, இந்த மாதிரிலாம் கிரிட்டிக்ஸ் நிறைய இருந்துச்சு. ஐ லிட்டரலி saw my dad and mom லைக் எவ்வளோ அவங்க லோவா ஃபீல் ஆகுறாங்க. அப்போதான் ஒன்றும் புரியல. பேம்பர்டா வந்து ஒரு பெரிய ஃபெயிலர் ரிஜெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது இப்போ நான் சொன்னா கூட கண்ணெல்லாம் கலங்கும். என்னடா வாழ்க்கை இது இருக்கும்போது பயங்கரமா சொல்றாங்க. சின்ன தப்பு நடந்தாலும் வந்து மொத்தமா வந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுறாங்க. வெளியில போனா தலை காட்ட முடியாத அளவுக்கு நாங்க ஒண்ணுமே பண்ணலையே, அதுவா தானே நடந்துச்சு அப்படின்னு இருந்தது. அப்புறம் எங்க அப்பா கேட்டாரு, நீ மறுபடியும் எம்பிபிஎஸ்ஸே படி, என்னால் எவ்வளோ முடியுதோ நான் காசு கட்டி எதையாவது ஒன்று பண்ணிடுறேன், அப்ராடாவது போ அப்படின்னாங்க. அப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்து எனக்கு வேணாம், திரும்பிலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, என் மார்க்குக்கு என் மெரிட்டில் என்ன வருதோ நான் அதை எடுத்துக்கிறேன். அகைன் ஐ அப்ளைட் ஃபார் கவுன்சிலிங். எனக்கு இந்த அப்போ தான் ஃபிசியோதெரப்பி கிடச்சிச்சு. நான் பிடிச்சி படிக்கவே இல்லை. எனக்கு படிக்கணும், எதையாவது ஒன்று படிக்கணும். 2-3 years நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா, பேச்சுலர் ஃபார்மசி நான் படித்த அதே காலேஜில் தான் எனக்கு ஃபிசியோதெரப்பியும் கிடச்சிச்சு. ஸோ நான் உள்ளே போகும்போது இவெல்லாம் எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னு போகிற பொண்ணு மறுபடியும் உள்ளே வந்துட்டாலேன்னு லாட் ஆஃப் ரேகிங், லாட் ஆஃப் கிரிட்டிசிசம். ஏன்னா அவங்கெல்லாம் சீனியர்ஸ் ஆகிட்டாங்க, நான் இப்போ தான் ஜூனியராக போகிறேன். ஸோ அகெயின் அங்கேயும் அதே தான் 1 year ஃபேஸ் பண்ணி ஒரு மாதிரி ஃபிசியோதெரப்பி முடிக்கும் போது என்னோட கிளாஸுக்குள்ளே நான் சீனியராக இருப்பேன், அவங்க எல்லாம் ஜூனியர்ஸா இருப்பாங்க, 2 years அஹெடா இருப்பேன்ல. ஸோ அந்த ஒரு பிரச்சனைலாம் தாண்டி எப்படியோ முடிச்சுட்டு வரும்போது ஐ தாட் எனக்கு ஏன் இவ்வளோ எஜுகேஷன் வந்து இவ்வளோ ட்ராஜடியாகி. அப்போ நான் வந்து பார்க்கும்போது நான் படிச்சுட்டே தான் இருப்பேன், எல்லாரும் சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் கல்யாணமே பண்ணிட்டாங்க. என்னடா இது எல்லாமே டிலே ஆக ஆரம்பிச்சிச்சு என் லைஃப்ல. ஸோ எப்படியாவது இது பிரேக் பண்ணி வந்தே ஆகணும்னு நினைச்சேன். சூப்பரா எல்லாருக்கும் நோஸ் கட் பண்ணிட்டேன். ஆமா யா. சோ when life gives you lemon makes lemonade மாதிரி ப்ரூவ் பண்ணி காட்டிட்டீங்க. now people look up to you. நான் எப்பவுமே ஒன்னு ரியலைஸ் பண்ணிருக்கேன், people who achieve இல்லையா, அவங்களுக்கு இனிஷியல் ஃபேசஸ் எப்பயுமே இப்படிதான் இருந்திருக்கு. ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்குலாம் வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, உங்களோட இனிஷியல் ஃபேசஸ் ஆஃப் லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா உங்களோட லேட்டர் ஃபேஸ் பயங்கரமா இந்த மாதிரி இருக்க போது பயங்கரமா மோல்ட் பண்ணிக்கணும். நாட் எவ்ரிபடி கேன் டூ தட். நிறைய கேர்ள்ஸ் பாசிட்டிவிட்டி, அதுவும் கேர்ள்ஸ் பேம்பர்டா ஃபேமிலியில இருக்கிறவங்களால அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி வெளியே வர முடியாது. நான் நினைச்சேன்னா நல்ல வரம்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் இருக்கலாம். ஸோ அதுவும் இருக்கு. பட் that's not what you wanted இல்லையா? இவ்வளோ அவமானப்பட்டுட்டீங்க. அது இப்போ வந்து நான் இதெல்லாம் பிரேக் பண்ணி சோஷியல் மீடியாக்குள்ள வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகி இதெல்லாம் புதுசு. அப்போ அவங்களுக்கு இப்போ நிறைய பேர் இருக்காங்க. பட் கோவிட்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபிசியோ அந்த மாதிரி நான் போடுறேன், அந்த மாதிரி ஆன்லைன்லயும் நீங்க வேலை பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்ததே புதுசு. ஃபேமிலிக்கு புரியாது, நான் ஏதோ ஒரு ஆட்டக்காரி இந்த மாதிரிலாம் பேசினாங்க.
அப்படியும் நான் ஆடினாலும் என்ன தப்பு உங்களுக்கு அளவுக்கு எனக்கு because you இருக்கும். come from a very strong religious and Exactly. cultural இப்ப நான் ஓவர் background. கம் பண்றதே பெரிய விஷயம். என் கூட என் ஃபேமிலியும் ஓவர் கம் பண்ணிச்சு. Yeah. They அவங்களும் were அந்த supportive. இனிஷியலி நோ, Mm. அதுக்கப்புறம் அவங்களும் சேஞ்ச் ஆனாங்க. எனக்காக அந்த ஹோல் ஃபேமிலியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. Mm. அந்த மாதிரி எத்தனை பேருக்கு அது நடக்கும். Yeah. பட் ஆனா இந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேட்கும் போது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் அண்ட் whoever is going to look into this அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஆனா வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா வருவோமா, இதே மாதிரி ஒரு பொண்ணு அதை தடையெல்லாம் தாண்டிட்டு வந்திருக்கான்னு நினைக்கும் போது அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ உங்க ஸ்டோரி இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் சோ மெனி ஆஃப் தெம். ஸோ கமிங் பேக் டு ஒர்க், ஃபிசியோ அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ இப்போ பெயின்ன்றது இந்த உலகத்துல காலையில எனக்கே காலையில தலை வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது. ஸோ யூ டீல் வித் இட் ஆல் த்ரூ அவுட். ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டியில கேட்குறேன், என்ன ஜெண்டர் வந்து நிறைய வராங்க பிசியோதெரபி? ஃபீமேல்ஸ் தான். ஸோ என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லுவீங்க? எது ரொம்ப அதிகமா வர்றது? ஃபீமேல்ஸா பிறந்தாலே யூ ஆர் கோயிங் டு கெட் இன்டு a lot of trouble. A lot of pain. Of pain, especially after pregnancy. My only question is, pregnancy னு ஒரு பெரிய மைல்ஸ்டோன் ஒன்று அச்சீவ் பண்ண போறீங்கன்னா, பேபி ஷவருக்கு பிளான் பண்றீங்க, என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணணும், பேபி ஷவர் போசஸ்லாம் பிளான் பண்றீங்க. பட் ஆஃப்டர் டெலிவரி ஒரு ரிகவரி பிளானே ஏன் பண்ண மாட்டீங்க? அங்கேருந்து தான் பாதி பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அவங்களுக்கு ட்வின்ஸ் ஆகுது, சி செக்ஷன் ஆகுது, அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபிட்னஸ் பக்கமே போகாத ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப வீக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால பேக் பெயின், அதனால ஷோல்டர் பெயின், அதனால டிஸ்க் பல்ஜ், இதெல்லாம் அப்படியே போகும். குழந்தை வளரும் போது தவளும் ஓட வைப்பாங்க, அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி ஃபேமிலி லைஃப்லேருந்து அவங்க ஒரு கெரியர் வைஸாக பார்த்துங்களாலும் ரொம்ப லோவாக ஆயிடுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ண போகிறாங்க, ஒரு விஷயம் பண்ண போகிறாங்கன்னா தட் இஸ் ஒன்லி டியூரிங் ப்ரெக்னன்சி. அதுக்கப்புறமா எவ்ரிபடி ஷுட் ஹாவ் ரெக்கவரி பிளான். அதை பத்தி அவங்க யோசிக்கிறதே கிடையாது. சோ அந்த ப்ரீ பார்ட்டம் போஸ்ட் பார்ட்டம் அவேர்னஸ்லாம் இப்போதான் கிரியேட் ஆகுதுல. முன்னாடி நம்மளோட 90s கிட்ஸ்க்கே அந்த அவேர்னஸ் இல்ல. இப்போ இந்த ஜென்சி, ஆல்பா, பீட்டா, காமா என்னன்னு சொல்றாங்க. வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணும்போது 1 இயருக்கு பேக்கேஜ் போடுறாங்க. ஐ ஹவ் சீன் பீப்புள் டூயிங் தட். நான் கன்சீவ் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டே கூட்டிட்டு வந்து கப்பிள் ஒர்க் அவுட்ஸ்ல இருந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான லைஃப் ஸ்டைல் அவங்க கொண்டு வராங்க. தட் இஸ் ஆக்சுவலி ஒரு thing I want to talk. மென்னுக்கும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? பாதி அபார்ஷன் நடக்கிறது, பாதி மிஸ்கேரேஜஸ் நடக்கிறது வந்து மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் த மென். அவங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டி சரியா இல்ல, அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க, தம் அடிச்சிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வச்சுட்டு நீங்க போய் அங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது எஃபெக்ட் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க வெளியில இன்னும் பேச முடியாது. பிகாஸ் it is just a mutation between 2 chromosomes தானே. So ladies தானே. So now Gen Z kids are very clear, very smart, they know what they want இல்லையா? சோ இதுதான் வந்து நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னோட டைம்ல போஸ்ட் பார்ட்டம் அப்ப கூட கொஞ்சம் அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா ப்ரீ பார்ட்டம் அப்போ எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதனாலதான் என்னோட ஜேர்னி ஆஃப் மிஸ்கேரேஜஸ் எல்லாம் நடந்துச்சுன்னு நான் வந்து ஃபீல் பண்ணிருக்கேன். அது யாருக்குமே நடக்க கூடாதுன்றது நானும் நினைக்கிறேன். ஆஸ் அ பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் நீங்களும் அதை நினைக்கிறீங்க. சோ என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க ஃபார் someone who is newly married or going to get into a relationship, marriage, delivery, இந்த பிளான்ல இருந்தா இதெல்லாம் பண்ணுங்கன்றது உங்களோட டேக் என்ன? கண்டிப்பா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட் எடுக்கணும். நீங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா நல்லா ஹனிமூன் போங்க, சாப்பிடுங்க, விருந்து எல்லாம் பண்ணுங்க. பட் when you are going to plan for a baby, ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் சில டெஸ்ட் எல்லாம் இருக்கு, அது எல்லாமே நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி ஃபார் ஃபீமேல் வந்து AMH எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாருமே லேட் 20sல தான் கல்யாணம் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் AMH டெஸ்ட் எடுங்க. எவ்வளோ அந்த எக் கவுண்ட் இருக்குன்னு பாருங்க. அவங்களுக்கு சீமெண்ட் டெஸ்ட் கொடுங்க. இஃப் தே ஆர் இன்டு பாடி பில்டிங் ஆர் எனிதிங், இல்லை வேற ஏதாவது ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ் இருக்கு, எது இருந்தாலுமே அந்த பிளட் டெஸ்ட்ல ஓரளவுக்கு பார்க்க தெரியும். ஸோ அது வந்துடும். அதுக்கப்புறமா நீங்க பிளான் பண்றீங்க கன்சீவ் ஆகிறதுக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 6 months ரெண்டு பேருமே கப்புள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்க. ஐ வில் டெஃபினெட்லி சே டூ கப்புள் ஒர்க் அவுட்ஸ். ஒன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதை விட ஒரு பெரிய இன்டிமேசி வேற எதுவுமே இல்லை. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆமா, அவங்க எந்த பேசிக் லெவல்ல வந்தாலும் நீங்க அட்வான்ஸ் லெவல்ல வந்தாலும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸ்பெண்ட் டைம் டுகெதர். அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுங்க. நீங்க ஹெல்த்தியா வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா, அவங்களுக்கு PCOD இஷ்யூஸ் இருக்கா, இதெல்லாமே 6 monthsல கிளியர் ஆக ஆரம்பிக்கும். அது ஏன்னா இது ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுது உங்களுக்கு. கன்சீவ் ஆகணும்னா இந்த ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்துருவாங்க, இப்ப பண்ணும் அப்ப பண்ணக்கூடாதுன்னு. இதெல்லாம் இல்லாம ஒரு கோ வித் த ஃப்ளோல வந்துச்சுன்னா அதோட ஹாப்பினஸே வேற. ஸோ 6 months யூ ஹாவ் டு பிளான் அஹெட். அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 year நீங்க பிளான் பண்ணி வச்சுக்கணும். ப்ரீநேட்டல் செஷன்ஸ் எங்க போக போறீங்க, டியூரிங் ப்ரீநேட்டல் செஷன்ஸ் நீங்க பேபி ஹேண்ட்லிங், லாக்டேஷன் ஃப்ரெண்ட்லியான செஷன்ஸ் இதெல்லாமே வந்து எங்க இருக்கு, ஆன்லைன்ல போக போறீங்களா, ஆஃப்லைன்ல போக போறீங்களா, அதுக்கு என்ன பட்ஜெட் எடுத்து வைக்கணும். போஸ்ட் பிரெக்னன்சிக்கு அப்புறமா 1 month தான் வீட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் 3 monthsல நீங்க எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதோட பட்ஜெட் நீங்க என்ன, அதுக்கெல்லாம் பட்ஜெட்டே கேட்க மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. தலை சுத்துது பட்ஜெட்ன்றீங்க. நம்ம கவர்மெண்ட் பட்ஜெட்டோட பெருசா இருக்கே. நார்மல்லாம் இருக்காதுங்க.
நான் ஏன் பட்ஜெட்னு சொல்றேன்னா நிறைய பேர் இண்டிபெண்டன்ட் விமென்ஸ் கிடையாது. எங்க கிட்ட வரும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த பொண்ணு வந்து நடந்துட்டு வரும்போதே டக் வாக் மாதிரி தான் வருவாங்க. அவ்வளோ ஒபீஸ் ஆகி பேக் பெயின் வந்து ஹெவி பஸ்ட் இருக்கும்ல, ஸோ ஃபீடிங்லாம் பண்ணி இப்படி ஆயிடும் பாஸ்டரே. அவங்க இப்படி இப்படி நடந்து வரும்போது எங்களுக்கு கண்ணில் தண்ணியாக வந்துடும். எங்களுக்கு தெரியும் இட் வில் டேக் 6 or 8 weeks டு ட்ரெயின் ஹர். அவங்களுக்கு பேக் டு ஃபார்ம் கொண்டு வரணும்னா பாஸ்டர் கரெக்ஷன் பண்ணும், ஃபுல்லாக மசில் ஸ்டிஃபாக இருக்கும், மொபிலிட்டி ட்ரைனிங், ஸ்ட்ரென்தனிங்கில் பேசிக், அட்வான்ஸ். ஆனால் அவங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா 27-28 தான் இருக்கும். அப்போ அந்த பொண்ணு ஒரு வேலை இண்டிபெண்டா இருந்தா யார்கிட்ட கேட்கவே வேணாமே, காசு எடுத்துட்டு வந்து அழகா செக்ஷன் சேர்ந்துருப்பாங்களே. பாவமான ஒரு மூஞ்சி வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் பாப்பாங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இவ்வளோவான்னு கேட்பாங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு நாங்க பண்ண போறோம், எஃபர்ட் போட போறோம்னு தெரிய மாட்டேங்குது. My God, I really cannot relate to this because உங்களுக்காக ஒரு உயிரை உலகத்துக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க. நான் டைம்ல பயங்கரமா ஃபெமினிஸ்டா மாறிடுவேன். ப்ரோ உங்களோட ஜெனரேஷன் அந்த பொண்ணு கையில தான் இருக்கு. நீங்க அவங்களுக்காக எக்ஸ்ட்ரா நீங்க எவ்வளவோ செலவு பண்ணிருப்பீங்கல்ல, ரேண்டமா ஒரு ஹனிமூனுக்கு, பேபி ஷவர், போட்டோ ஷூட்ஸ்க்கெல்லாம் நீங்க செலவு பண்றீங்க. அந்த காசு கொடுத்தா உங்க பொண்டாட்டியை நான் திருப்பி பழைய மாதிரி சூப்பரா டோன் பண்ணி கொடுத்துருவேன் அளவுக்கு எங்களுக்கு தோணும். அதனாலதான் முன்னாடியே நீங்க பிளான் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் பேல் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கும்போது ஹெல்த். நாங்கள் வந்து ஒரு செக்டார் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க, ஆனால் அது மட்டும் பத்தாது. ஸோ விமென்க்கு வந்து ஸ்ட்ரெச்சிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எல்லாமே வரும். பிசியோதெரப்பினா என்ன முதல்ல அதில் கிளாரிட்டி கொடுத்துருவோம். பிகாஸ் அது என்னன்னே தெரியல. அது என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்போ நம்ம போய் விழுந்துட்டோம், ஏதோ அடிபட்டுருச்சுன்னா பிசியோதெரப்பி பண்ணணும், இல்லை ஏதோ பேரலிசிஸ் வந்துடுச்சு, மூட்டு வலி, அந்த மாதிரி இருந்தால் தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை பத்தி கொஞ்சம் வந்து light for our audience. Physiotherapy நாலியே physical therapy like movement is medicine தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறது. See physiotherapyலயே நிறைய இருக்கு. மிஷின்ஸ் மட்டும் வைக்கிற ட்ரைனிங் இருக்கு. இல்ல நீங்க strength training பண்ண போறீங்க, if you are beginner friendly அப்படின்னா definitely you can work out under a physiotherapy guidance. நீங்க டேரக்டா ஜிம் போக முடியாது. நம்மளால வந்து இப்போ உட்காந்து எந்திரிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு, முட்டி வலி வந்துருது. நீங்க எப்படி ஜிம்ல போய் அவ்வளோ மிஷின்ஸ் ட்ரைனிங்கோ டம்பிள் ட்ரைனிங்கோ எடுக்க முடியும்? அப்போ அந்த கேப்பை வந்து அது பிரிட்ஜ் பண்றதே பிசியோதெரபி செஷன்ஸ் தான். அதுவும் நீங்க பண்ணலாம். இல்ல பேசிக்கா நீங்க ரொம்ப ஸ்டிஃபா ஃபீல் பண்றீங்க, ரொம்ப ஐடிலயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, 8-9 hours எனக்கு பெருசா மூவ்மெண்டே இல்லை, பாஸ்டர் எல்லாம் மாறி ஸ்டிஃபா இருக்கு அப்படின்னா அவங்களும் ஜிம்முக்கு போகும்போது மசில் டேர், இன்ஜுரிஸ் எல்லாம் வரும். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க செகண்ட் தேர்டுன்னு தாண்டி தான் 10th ஸ்டாண்டர்ட் போகணும். திடீர்னு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க 10th-க்கோ 12th-க்கோ ஜம்ப் பண்ண முடியும், எடுத்த உடனே மேரத்தான் ஓட முடியாது. அப்போ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் பிரிட்ஜ் பண்றது பிசியோதெரபி. நீங்க போய் கேட்கலாம், எனக்கு இந்த பாடி ஸ்டிஃபா இருக்குன்னா ஒரு மொபிலிட்டி ட்ரைனிங் போட்டு கொடுப்பாங்க, 4 weeksக்கு ஃபுல்லா பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் போஸ்ட் இன்ஜுரிஸ்ல போஸ்ட் ஃப்ராக்சர் ஆகுது, இல்ல ஒபீஸ் ஆயிட்டீங்க, உங்களுக்கு பெயின்ஸ் இனெக்ஸ் ஹெவியா இருக்கு, இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் எல்லாம் ஜிம்முக்கு போக முடியாது. தே நீட் ஹெல்ப். ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ்ல நீங்க ஸ்ட்ரென்தனிங், ரீஹாப் பண்ணனும்னா பிசியோதெரபி கிட்ட தான் போகணும். சோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றதுக்கு முன்னாடி you have to reevaluate yourself, you are eligible to even do that. இல்லையா? அங்க போய் எதையாவது உடைச்சுக்கிட்டு அப்புறம் பிரச்சனையா வர்றதுக்கு எல்லாரும் தான் நினைப்பாங்க, பேட்மிண்டன் விளையாடுன்னு எனக்கு இங்க வலி வந்துச்சு, ஜிம்முக்கு போனா சரியாயிடும். ஜிம் ஹாஸ்பிட்டல் கிடையாது இல்ல. அங்க இருக்கிற ட்ரெயினர்ஸ் வந்து நோ பெயின் நோ கெயின் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. வலிச்சாதான் நல்லது பண்ணுங்கன்னு. நாங்க வந்து வலிச்சா நல்லது கிடையாதுன்னு மாடிஃபை பண்ணி வலி இல்லாம உங்களை ட்ரெயின் பண்ணுவோம். அதுதான் டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்கு. சேஞ்ச் வித் வேரியேஷன். நான் வச்சிருந்த क्वेश्चंसலாம் நீங்க முன்னாடியே ஆன்சர் பண்ணிட்டீங்க. அதான் சும்மையா என்ன நீங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா? அப்படி தெரியல. சோ இப்போ வந்து அடிக்கடி என்கிட்ட சொல்ற ப்ராப்ளம் என்னன்னா நெக் பெயின். யாரா ஐடி இந்த டெஸ்க் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று விமெனுக்கு ஆஃப்டர் டெலிவரி லோவர் பேக் பெயின். இது ரெண்டுத்தையும் அட்ரஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து 8 to 5 ஜாப் பார்க்குற சேர்ல உட்காந்து பார்க்குறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன ஜென்ரலா? ஓகே, இப்போ ஒரு தளபதி படம் வந்தா ட்ரெய்லர் பாக்குறாங்களா யூடியூப்ல, ஒரு 3 நிமிஷம் ட்ரெய்லர் இருக்குமா, உடனே போய் பாக்குறாங்களா, அதே மாதிரி அவங்க போயிட்டு இந்த மாதிரி நான் 9 to 5 ஜாப் பண்றேன், எனக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்தனிங் ஒரு நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் வேணும்னு யூடியூப்ல போட்டாலே 3 நிமிஷத்துக்கு வீடியோ வரும். அது வீக்லி ட்வைஸ் அவங்க பண்ணாலே போதும். ஓகே, ஸோ நாங்களே நிறைய ரீல்ஸ் போட்டிருக்கோம். நீங்க அந்த ரோல் சேர்ல உட்காந்தே ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ் எப்படி பண்ணலாம் வித்தின் 10 minutesல அப்படிலாம் போட்டிருக்கோம். சரி, அவங்க நினைச்சா அதை தேடி போய் பார்க்கலாம். எனக்கு என்னன்னா இட்ஸ் நாட் தட் நீங்க கேள்வி கேட்டு நான் சொல்றது ஏதோ புதுசுலாம் கிடையாது. ஆல் நோ ஹவு டு டூ இட். பட் அங்க ஒரு லேசினஸ் இருக்கு. இது தேவையா, ப்ரையாரிட்டில இல்ல. அதுதான் நல்லா சொல்லி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போதுன்னா பாக்குறீங்க, பிக் பாஸோட ப்ரோமோ 1 2 3 பாக்குறீங்க. அப்ப அவ்வளோ டைம் இருக்கிறவங்க இதை டைப் பண்ணி பாக்குறதுக்கு என்ன
Yeah. ஸோ வீக்லி நான் என்ன ட்வைஸ் ஃபீல் பண்றேன்னா அதெல்லாம் இன்ஸ்டன்ட் டோபமின் கிடைக்குது அவங்களுக்கு. இது இது வந்து கிடைக்க டிலேட் டோபமின். அது அவங்க பெனிஃபிட்டை ரீப் பண்றதுக்குள்ளேயும் அது அவங்களுக்கு போர் அடிச்சு போயிடுது. இது வந்து ஒரு டியூரேஷன்ல பண்ணாதான் they are learning to live with the pain ன்னு சொல்லிடுவேன். ஆமா ஆமா நிறைய பேர் சொல்லுவாங்க வலி இருக்கான்னா எனக்கு அது அப்படியே பழகிடுச்சு மேம் தான் சொல்லுவாங்க. ஸோ எபிடியூரல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து அது ரொம்ப முன்னாடி இங்க பிராக்டிஸ்ல இல்ல, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தான் இருந்துச்சு. இங்க இப்போ நார்மல் எபிடியூரல் இஸ் பிகம் வெரி நார்மல் ஈவன் ஃபார் நார்மல் பிரெக்னன்சி. சி செக்ஷனுக்கு வேற வழி கிடையாது, பட் நார்மல் பிரெக்னன்சிஸ்க்கும் பண்றாங்க. வாட் இஸ் யுவர் டேக் as a physiotherapist டாக்டர்? சரி, நீங்க எபிடியூரல் எடுக்கிறீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் ரீஜன் நம் ஆயிடும். ஸோ பட் they'll instruct you எப்படி புஷ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இது நல்லா தெளிவா இருக்கிறவங்க ஆல்ரெடி நீங்க ஒரு லேபர் மேனேஜ்மெண்ட் செஷன் போயிருக்கீங்க, எப்படி பிரீத்திங் பேட்டர்ன் பண்ணணும், எப்படி புஷ் பண்ணணும், ஒர்க் அவுட் பேசிக்லி பண்ணிருக்கீங்க அப்படின்னா இது ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்ணா பின்னான்னு கீழே டேர் ஆயிடும். அவங்களுக்கு புஷ் பண்ண தெரியல அப்படின்னா புஷ்ஷிங்ல நிறைய ஃபேஸஸ் இருக்கு. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் இதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அவங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு பெரினியல் டேர்ஸ் ஆகுது. இதுதான் நாங்க ஃபீல் பண்றது. இல்லைன்னா எபிடியூரலோட டைம் செட்டுன்னு ஒன்று இருக்கு. இந்த டைம்ல பேபி வெளியே வருது, அவங்களுக்கு கயோஸா இருக்கும் டாக்டர்ஸ்க்கு. அதோட மீனிங் கூட அவங்களுக்கு தெரியாது. புஷ் பண்ணுங்க, கண்ட்ராக்ட் பண்ணுங்க, ஹோல்ட் பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாதுன்னா எபிடியூரல் போறதுக்கு வேஸ்ட். அப்ப அகைன் அது வந்து இன்னும் கொஞ்சம் மெஸ்அப் தான் பண்ணுது. ஸோ நல்ல ட்ரைனிங் எடுக்கிற உங்களுக்கு நல்லா வந்து ஒரு நாலேஜ் இருக்கு. ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது இப்போ ஒரு 5 kg தூக்கும் போது நம்ம கோர் ட்ரெயின் பண்ணி தான் பண்றோம். ஒரு 10 kg தூக்கும் போது நீங்க கோர் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு கத்துட்டு இருந்திருப்பீங்க. அதே எஃபெக்ட் தான் பேபி புஷ் பண்ணும் போதும் இருக்கும். ஸோ அது தெரியாது. ஸோ அந்த பெயின் இருக்கும்போது நேச்சுரலாவே பாடி அதை சொல்லி கொடுத்துருது இல்லையா? அதை நம்ம பண்ணும் போது எக்ஸ்டர்னலா நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கிளாஸஸ் எல்லாம் போலன்னா தப்பா வரும். பிகாஸ் எனக்கு வந்து 2 டெலிவரிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தெரியாம எல்லாரும் சொன்னாங்கன்னு எபிடியூரல் எடுத்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரி 3rd degree டேர். எனக்கு எதுவுமே தெரியாது. ஐ வாஸ் லைக் நல்லா சப்பி, நல்லா சாப்பிடுவேன், ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணதில்லை. செகண்ட் பேபி வந்து நாங்கள் அமேசான் டெலிவரின்னு சொல்லுவோம். 2 hours நோ எபிடியூரல். ஸோ த பெயின் ஹெல்ப் மீ புஷ். ஸோ நான் அதுதான் சொல்றேன், எபிடியூரல் எடுக்கலாம், எல்லாருனாலையும் அந்த பெயின் என்டியூரன்ஸ் இருக்காது. பட் நீங்க சொல்ற மாதிரி அதுக்கான முன்னாடியே ப்ரிப்பரேஷன். உங்களுக்கு பெயின் இல்லைன்னா எப்படி புஷ் பண்ணணும், சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டு எப்படி பண்ணணும் கேட்டுட்டு போகணும். ஒரு புஷ் பண்றதும் இருக்கு, இங்க இருந்தே புஷ் பண்றதும் இருக்கு. இல்ல நீங்க ஏதாவது ஹார்ட் சர்ஃபேஸ் புடிச்சிட்டு மொத்தமா ஃபுல் ஃபோர்ஸா புஷ் பண்றதும் இருக்கு. சோ இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, புலியை பார்த்தா எப்படி ஓடணும்னு உங்களுக்கு தெரியும். புலி வரும், புலி வந்தா நீ எப்படி ஓடுவ அப்படின்றதுக்கு நீங்க ட்ரைனிங் எடுத்திருக்கணும். அப்பனா எபிடியூரல் இஸ் a very good option. அதனால பேக் பெயின் வருதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? கண்டிப்பா இல்லங்க. இல்ல ஆமா, அது நான் நிறைய கைனகாலஜிஸ்ட் கிட்ட கேட்டு கூட நாங்க அட்ரஸ் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க ஃபீவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறீங்கல்ல, அது உங்களுக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு பெயின் கொடுக்குமா? பட்ல கிடையாது. அதே மாதிரிதான் இப்ப நீடில்ஸ் எல்லாம் ரொம்ப மெலிஸ் ஆயிடுச்சு. அது உள்ள போகும்போது கொடுக்குற அந்த டெண்டர்னஸ், அந்த இடத்துல இருக்கிற சோர்னஸ் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டைம்ல பெயின் கொடுக்கும். பட் அது லைஃப் லாங் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டதுனால பேக் பெயின் வருதுன்னு சொல்றது ஒரு மித். பட் ஏன் வருதுன்னு நான் சொல்றேன். ஒரு குழந்தைய நம்ம வந்து ஸ்லிட் பண்ணி இன்செஷன் போட்டு பேபி உள்ள இருந்து எடுக்கிறோம்னா எல்லா லேயர்ஸ், ஸ்டமக்ல இருக்கிற எல்லா லேயர்ஸ் நாங்க ஸ்லிட் பண்ணி தான் பாப்பாவை எடுக்கிறோம். நீங்க செம்ம ஃபிட்டா ஒரு 6 packs வச்சுட்டு இருக்கிற லேடியா இருந்தா கூடமே நீங்க போஸ்ட் பிரெக்னன்சி அந்த சி செக்ஷனுக்கு அப்புறமா உங்களோட டோன் அப்படியே 0க்கு போயிடும். ஸோ எவென்ச்சுவலி உங்களோட ரெக்டஸ், இந்த கோர் மசில்ஸ் எல்லாம் வீக் ஆயிடுச்சு. அப்போ பார்த்து நீங்கள் வெயிட் போடுறீங்க, தொப்பை வருது, ரொம்ப சாகியா இருக்குன்னா இந்த மொத்த ஸ்ட்ரெயினுமே லோவர் பேக்ல தான் தெரியும். நீங்க அந்த டைம்ல தான் ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். I've seen so many women who does weight training, who does strengthening, basic rehab பண்ணி பேக் பெயின் இல்லாம இருக்காங்களே. இட்ஸ் பிகாஸ் அந்த பேக் ஸ்ட்ரெயின் உங்களுக்கு ஆகுறதுனால தான் பெயின் தெரியுது. அதனால தான் விமென்க்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. பட் அது பண்றதுக்கு முன்னாடி பிசியோதெரபிஸ்ட் கிட்ட அவங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் போகணும். ஓகே ஓகே. அண்ட் தென் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு ஃபீலிங் இருக்கு. அதாவது எனக்குமே அது இருக்கு. பிரெக்னன்சிக்கு அப்புறம் தான் அக்ரவேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பேக் ஆஃப் த நீ, காஃப் மசிலா, இந்த காஃப் மசில் பின்னாடி ஒரு பெயின் இருக்கு காலையில எந்திரிக்கும் போது. எப்பயுமே இருக்கும், சில பேர் ஹீல்லையுமே இருக்கு. அதுவும் நடக்க எண்ட் ஆஃப் த டே, அது நைட்டு படுக்கும் போது அது நல்லா தெரியும். அப்புறம் ஒரு மசாஜோ எதுவும் நம்மளே பண்ணி விட்டு இல்ல யாராவது பண்ணி விட்டாங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகுது. ஆனா திருப்பி வந்துடுது. வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட்? நீங்க சொன்னீங்கல்ல மசாஜ் பண்ணா ரிலீவ் ஆகுது. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி மஸ்குலர் லெவல். நம்ம வெயிட் கெயின் ஆகுறோம், இல்ல டிராஸ்டிக்கா ஒரு லாஸ்ட் 6 monthsல ஒரு 10 கிலோ வெயிட் போட்டோம், தண்ணி சுத்தமா குடிக்கிறதே இல்லை, டீஹைட்ரேட்டடா இருக்கீங்கன்னா உங்களோட காஃப்ல தான் முதல்ல டைட்னஸ் காட்டும். இப்ப நம்ம பிளட் வந்து கீழே போகுது இல்ல, ஹார்ட் பம்ப் பண்ணுது, கீழ இருந்து மேல புஷ் பண்றது யாருன்னா உங்களோட காஃப் மசில்ஸ். காஃப் மசில்ஸ் கூட ஒரு குட்டி குட்டி வால்வ்ஸ் இருக்கும்.
அங்க மட்டும்தான், அதுவும் ஒரு செகண்ட் ஹார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே போற பிளட் அது பூல் பண்ணாம அந்த டைட்னஸ் இல்லாம இருந்துச்சுன்னா மேலே ஈஸியா போகும். நீங்க வெயிட் கெயின் ஆயிட்டீங்க, லாட் ஆஃப் ஸ்டாண்டிங், லாட் ஆஃப் வாக்கிங் அண்ட் வெயிட் கெயின் ஆயிடுச்சுன்னு நீங்க வந்து லாஸ் பண்ணணும்னு சொல்லி வாக்கிங் போறது, இது எல்லாமே உங்களோட காஃப் மசில 2 times ஸ்ட்ரெயின் பண்ணி டைட் பண்ணிடும். அப்போ நீங்க ஒரு 7 hours நல்லா தூங்கிட்டு 7 to 8 hours டக்குன்னு நீங்க எந்திரிச்சு நிற்கும் போது மொத்த பாடி வெயிட்டுமே எங்க ஃபர்ஸ்ட் போகும்னா உங்களோட காஃப்ல ஹீல்ல தான் போகும். ஆப்வியஸ்லி உங்க முட்டிலையும் போகும். அப்ப அந்த மசில் வந்து ஃபிளெக்சிபிளா இல்ல, நல்லா ஸ்டிஃபா இருக்குன்னா அந்த இடம் அப்படியே இறுகிரும். அதோட கண்டினியூஷன் தான் உங்களோட பாத அடி. ஸோ ஹீல் பெயினும் எவென்ச்சுவலா வரும். இது ரிவர்சபிளா? கண்டிப்பா 100%. இதுக்கு நான் திருப்பி வெயிட் லாஸ் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற பெயினை குறைங்க. ஸோ வாட் நீங்க சொன்னீங்கல்ல அந்த மசில்ல மசாஜ் பண்ணா நல்லா இருக்கு, சேம் திங் மேன்யூலா ரிலீஸ் பண்ணுவோம் அந்த காஃப் மசில, ஃபாலோட் பை a lot of stretching மார்னிங் நைட் and then a basic strength training for your calf and your lower body. அவ்வளவுதான். இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஆமா. அப்புறம் இந்த ஹீல்ஸ் போட்டா, ஹீல்ஸை பத்தி உங்களோட டேக் என்ன? விமன் கேன் நாட் லிவ் வித்அவுட் ஹீல்ஸ் மாதிரி. ஐ நோ அதுவும் இப்போ எல்லாருமே இந்த கேமரா கான்ஷியஸ் ஆயிட்டனால எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஸ்போர்ட் ஹீல். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ நீட் டு அவாய்ட்? எதெல்லாம் வந்து அக்கேஷனலி ஓகே, எவ்ரிடே பேசிஸ்க்கு என்னன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுவோம். இப்போ ஹீல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஐம் ஹீல் பர்சன். என்னால் ஃபிளாட்ஸ் போட்டு நடக்கவே முடியாது. ஐ லிட்டரலி ஃபால், கீழே விழுந்துருவேன். ஸோ நான் பேசிக்கா ஒரு வெக்கேஷன் போறனாலுமே ஃபுல் டே சுத்த போறனாலும் ஹீல்ஸ் தான் போடுவேன். பட் ஹீல்ஸை செலக்ட் பண்றதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு. ஓகே, இப்போ நான் ஸ்க்ரப் போடுறேன், அதுக்கு மேட்சும் ஆகணும். அண்ட் டெய்லி நான் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் போறேன், கிளினிக்ல போய் நான் கன்சல்ட் பண்றேன், எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும்ல. ஸோ அது ரெண்டுமே பார்க்கும்போது நீங்க வெட்ஜஸ் தான் போடணும். பிளாட்ஃபார்ம் ஹீல்ஸ் இஸ் பெஸ்ட். வேற நீங்க இப்படிதான் இருக்கும், பிளெயினா இருக்கும், இந்த ஆர்ச்சே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணலாம். இல்ல நீங்க ஃபுல் டே வந்து நீங்க ஷாப்பிங் மாதிரி பண்ண போறீங்க, கேஷுவலா இருக்கணும் ஆனா ஹீல்ஸ் இருக்கணும்னா கிராக்ஸ் மாதிரி ஒரு ஹை ஹீல்ஸ் கிராக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். அது சாஃப்டா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும் நடக்கும் போது. இல்ல நான் எங்கேயாவது போய் சும்மா உட்காந்துட்டு இந்த மாதிரி பாட்காஸ்ட்ல பேசிட்டு அப்படியே கார்ல ஏறி கார்ல போயிடுவோம், நீங்க ஸ்டெலோடோஸ் போடலாம். இந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி போடணும் அவுட்ஃபிட். சோ ஒரு போட்டோக்கு மட்டும் போட்டுட்டு இந்த ஹார்ஸ் வெட்ஜஸ் அதெல்லாம் வந்து அப்படி போட்டுட்டு பாயிண்டட் ஹீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு கழட்டி வச்சிரணும். ரெகுலரா போடுறீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இஸ் தி பெஸ்ட் ஒன். ஓகே, இப்போ ஃபிளாட் ஃபுட் இருக்கிறவங்க பிளாட்ஃபார்ம் ஹீல்ஸ் போடலாமா? போடக்கூடாது இல்லையா? அது போட்டா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி குரூப் தான் நாங்க. ஃபிளாட் ஃபுட்டுக்கெல்லாம் உங்களுக்கு ஹீல்ஸ் நான் அதனாலதான் வந்து ஃபிட் ஃப்ளாப் போட்டுட்டு நான் சுத்துறேன். என்ன பண்றது? டிஃபரண்ட் கேட்டகரிங்க, அவங்க பாவம் தான், ஒன்னும் பண்ண முடியாது. பார்ன் வித் டிஸ்அட்வான்டேஜா ஒன்னும் பண்ண முடியாது. சரி, பட் அவங்க வந்து இந்த போட்டோ ஷூட்ஸ்க்கு மட்டும் போட்டுக்கணும். பட் நார்மலா இருக்கிறவங்க கொஞ்சம் ஆர்ட்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஷூஸ் ஆர் பெஸ்ட் ஃபார் them. இந்த பர்கன் ஸ்டாக் ஹைப் இருக்குல்ல, அத பத்தி உங்க டேக் என்ன? நான் வந்து என்ன பண்ணேன்னா அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கே 2-3 வெரைட்டிஸ் வாங்கினேன். 30,000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கேன்னா பாத்துக்கோங்க. பார்த்துட்டு அவ்வளோ பெயின் கொடுத்துச்சு எனக்கு. எந்த இடத்துல ஆர்ட்ஸ் இருக்கணுமோ அங்க ஹைக்கா இருக்கு, ரொம்ப ஹார்டா இருக்கு. ஃபுல் டேக்கு டெஃபினட்டா அது நல்லா இல்ல. சொன்னா எனக்கு அந்த பிராண்ட் பிடிச்சிருவாங்களான்னு தெரியல. பட் வாஸ் சோ அன்கம்ஃபர்டபிள். இல்ல நானும் தான் அதுதான். பிகாஸ் we are not going to go against them. நம்ம ஜெனரலா ஒரு டாக் பேசுறோம். I still wonder என்ன மாதிரி ஆர்ட் சப்போர்ட் இவங்க கொடுத்திருக்காங்க. ஏன்னா நானும் உங்களை மாதிரி காசு கொடுத்து செலவு பண்ணி அது வாங்கி நான் ஃபிளாட் ஃபுட் வேற போட்டு பார்த்து இருக்க வலியும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஃபிளாட் ஃபுட்டுக்கு இட்ஸ் a very bad option. அவங்க ஆர்ச் இருக்குன்னு மாதிரி ஒன்னு பெருசா வச்சிருக்காங்க. ஆமா, பட் அந்த மாதிரி காமன் எல்லாருக்கும் வாங்க முடியாது. நான் ரொம்ப பயந்துட்டேன் something is wrong அப்படின்னு. ஃபிட் ஃப்ளாப் ஒர்க்ஸ் ஃபார் மீ. உங்களோட இதுல ரெக்கமெண்டேஷன் we are not going to do any brand advertising, but general peopleக்கு ஒபினியன்ஸ் கேக்குறேன். என்ன ஃபிளாட் ஃபுட்டுக்கு வந்து இப்போ நீங்க ஆர்ச் வச்சு ஷூஸ்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அது அலைன்மெண்டே மாறி கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். பட் யூ கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் ஷூஸ். ஸ்கெச்சர்ஸ்ல நிறைய ஷூஸ் இருக்கு, பியூமால நல்லா இருக்கு. ஐ பேசிக்லி சே நீங்க நடக்க போறீங்க, ஒரு ரொம்ப நேரம் வாக்கிங் மாதிரி இருக்குன்னா கிராக்ஸ்ல வந்து இந்த ஸ்ட்ராப் வச்சது இருக்கும்ல, தட் இஸ் பெஸ்ட். பட் எது இருந்தாலுமே நீங்க ஒரு 10 minutes வாக் பண்ணி அதை அங்கேயே ரவுண்ட் அடிக்கணும். உள்ளே வாங்குற ஷாப்ல ஃபிளாட் ஃபுட் இருக்கிறவங்க ஏத்துக்கோங்க. நீங்க வந்து 10 minutes யாரா இருந்தாலும் அந்த ஸ்லிப்பர் 10 பார்த்து அழகா இருக்குன்னு இல்லாம நடந்து பார்த்து பார்க்கணும். இன்னும் ஷூஸ்லாம் வாங்க போறீங்க, நல்லா ஒரு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, ஸ்கெச்சர்ஸ் மாதிரி ஷூஸ்னா நீங்க ஜம்ப் பண்ணணும், நல்லா அஜிலிட்டி பண்ணி பாருங்க. பிகாஸ் மை ஹஸ்பண்ட் ஹஸ் ஃபிளாட் ஃபுட், ஹி டஸ் எவ்ரிதிங் தேர் இன் தி ஷாப். அது பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் வாங்குங்க. ஐ பை ஸ்கெச்சர்ஸ் டூ. எனக்கு அது ஒன்னு தான் வந்து வொர்க் அவுட் ஆகும். நல்லா இருக்கும். கிராக்ஸ் ஐ ரியலி லைக் இட். பட் ஒண்ணுனா ஐ ஹேவ் a sweaty feet. அப்படின்னா அது ஸ்லிப் ஆகுறதுல ஏன் அந்த ஸ்வெட்டி ஃபீட் இருக்கு? அது என் கேட்டகரியே கிடையாது. உங்ககிட்ட கேட்க கூடாது. சரி, நான் வேற யாரையாவது கூட்டிட்டு வந்து கேக்குறேன். சோ இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிடுவோம். இந்த क्वेश्चन will reserve for later. சோ இப்போ வந்து என்ன ஏதாவது ஒரு பெயின் நம்ம வந்து ஏஜ் வைஸ் பேசுவோம். 20 years 30 years அந்த மாதிரி ஒரு வச்சிருக்கேன். இஃப் யூ ஆர் a women or a men 20 yearsல
என்னென்ன பெயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து நோட் பண்ணணும், என்னென்னலாம் வந்து நீங்க ப்ரிகாஷனரியா பண்ணணும் நீங்க சொல்ல போறீங்க. சோ வந்து இப்போ வந்து ஏஜ் 20 விமன் அண்ட் மென் என்ன பண்ணணும், ஒரு 3 டிப்ஸ் கொடுங்க. விமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற டெய்லி ரொட்டீன்ஸ், பேக்ஸா இருக்கட்டும், உட்காந்து ஒர்க் பண்ற அந்த எர்கனாமிக்கான பொசிஷன்ஸா இருக்கட்டும், ஸ்லிப்பர்ஸா இருக்கட்டும், இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ யுவர் ஹேர் ஸ்டைல், இது நாலுமே நீங்க ரொம்ப பார்க்கணும். I'll tell you, பேக்ஸ்ன்னு இருக்குன்னா நீங்க டோட் பேக் ப்ரிஃபர் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஷோல்டர் பெயின் வரும். இப்போ அதுதான் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு. ஸோ பெரிய டோட் பேக் நீங்க வருஷ கணக்கா மாச கணக்கா ரைட் சைட்லயே ஹோல்ட் பண்றீங்கன்னா அது நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல உங்களுக்கு ப்ராப்ளம் காட்டும், ஆர் நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ்லயே காட்டும். அதுல நம்ம டோட் பேக்ல என்னெல்லாம் வைக்கிறோம், ஒரு லேப்டாப், சம்டைம்ஸ் வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ், புக்ஸ், இப்போ டைரி, அது எதுவும் காஸ்மெட்டிக் பேக், இட் இஸ் மேக்கிங் இட் சோ ஹெவி. ஸோ அது ஒன்று இருக்கு. ஸோ யூஸ் பண்ற பேக் எப்பவுமே பேக் பேக்கா இருக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் த வெயிட். அது ஒன்று. செகண்ட், உங்களோட ஹேர் ஸ்டைல். இப்போ நீங்கள் ஃப்ரிஞ்சஸ் தான் வச்சிருக்கீங்க, ஷார்ட்டாக எந்த மாதிரி கட் பண்ணுறீங்க, வுல்ஃப் கட் பண்ணுறீங்க, இதெல்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க. I've seen a girl who is 22, 23 வந்தாங்க, நாங்கள் நல்லா ட்ரைனிங் கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம், சரியாக மாட்டேங்குது. திரும்பி திரும்பி வராங்க, ட்ரைனிங் கொடுக்குறோம், ஸ்ட்ரெச் பண்ணுறோம், சரியாக மாட்டேங்குது. அப்புறமா தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கட் இருக்குது. லிட்ரலி நான் அவளை மறுபடியும் ரிவ்யூ பண்ணும்போது ஐ saw one thing was, அந்த மூமெண்ட் மட்டுமே ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10 வாட்டி பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி அந்த மூமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷி கீப்ஸ் டூயிங் திஸ், ஷி கீப் டூயிங் திஸ். நான் ரிலீஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி விட்றோம், அடிக்கலாம் ஸ்டைலிஷா இடி வர இல்லம்மா, நீ முதல்ல ஒரு 10 ரூபாய் கிளிப் எடுத்துட்டு வான்னு சொல்லுவேன். லிட்ரலி 1 week I told her, இந்த ஃப்ரிஞ்சஸ் இங்க இருக்க கூடாது, நீங்க கிளிப் பண்ணிட்டு தான் இருக்கணும். அந்த பெயின் ஆட்டோமேட்டிக்கலி வெண்ட் ஆஃப். சோ அது மசில்ஸ் ஒரு ஹேர் ஸ்லிப்ல இவ்ளோ பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அடிக்கடி பண்றாங்க. நாங்க அவ்ளோ ஸ்ட்ரெயின் பண்ணி நாங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி டேப்பிங் போட்டெல்லாம் அனுப்புறோம். we are arresting the movement basically, டேப்பிங்னா. பட் அவங்க அதை மீறி பண்ணிட்டே இருக்கும் போது தான் பேக் அது எல்லாமே இருந்தது. ஸோ அதை நம்ம ஹேர் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னும் என்னன்னா லாங் ஹேராக இருக்கு அண்ட் நீங்கள் வந்து அதுக்கு மேலே ஒரு கோட் போடுறீங்க. இப்போ நிறைய டாக்டர்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கோட்டுக்குள்ளே அந்த முடி விடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்லி என்ன பண்ணோம்னா இப்படி தான் இருக்கும் அவங்களோட பாஸ்டரே. அண்ட் யூஸ்வலி ஓபிஸ் அட்டன் பண்ணுறவங்க இன்டர்ன்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபுல் டே நின்றுட்டே தான் இருப்பாங்க. அந்த டைமில் இப்படி தான் இருந்து அப்பர் பேக்கில் பெயின் வருது. ஸோ ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒன்று. இங்க பாருங்க, நீங்க போய் கன்சல்டேஷன் எடுத்து முதல்ல உங்க முடி ஒழுங்கா இருக்கான்னு பாருங்க. தலையில இருந்து ஆரம்பிக்க கூடாது, நீங்க முடியில இருந்து ஆரம்பிக்கணும். ரூட் காஸ் ட்ரீட்மெண்ட் பார்ட் இஸ் ஈஸி ஃபார் us. டயக்னோசிஸ் ஆல்சோ ஈஸி. பட் அது திரும்பி வராம இருக்கணும்னா நீங்க எங்க மிஸ்டேக் பண்றீங்கன்னு நமக்கு தெரியணும். இப்போ நீங்க சொல்றத பார்த்தா ஏதாவது ஒரு ஆக்ஷனை நம்ம ஓவர் டூ பண்ணிட்டே இருக்கிறோம்னா அது ஸ்ட்ரெயின் காஸ் பண்ணுது. Exactly. That is where the problem is. Third one, நீங்க உட்கார்ற சேர், அந்த பொசிஷன் 20-30sல நீங்க நிறைய நியூ ஜாப்ஸ் அடாப்ட் பண்ண போறீங்க. 40sலாம் பழகிரும், இதுதான் என்னோட ஒர்க்குன்னு இருக்கும். 20 to 30ல இருந்து ஒரு கேமராமேனா இருக்கலாம், அவங்க ஹோல்ட் பண்ற கிம்பல் ஒரு 6 கிலோ இருந்துச்சுன்னா கஷ்டம், அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் எடுக்கணும். அப்ப இல்ல நீங்க நிறைய கம்பெனியா மாறிட்டு இருக்கீங்கன்னா ஒரு சேர் மாறும். அந்த சேர்ல நீங்க எப்படி உட்காருங்க, உங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, அதுவும் ஒன்று இருக்கு. 2 லேப்டாப்ஸ் வச்சு எடிட்டரா இருக்காங்க, பேங்க்ல ஒர்க் பண்றாங்கன்னா அகைன் நெக் பெயின் இருந்துட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே நாங்க ஃபர்ஸ்ட் போட்டோஸ் எடுத்துட்டு வர சொல்லுவோம். கேன் ஐ டெல் யூ சம்திங்? நான் வந்து யூஎஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். எல்லாம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் ஒர்க்குக்கு போன உடனே எக்னாமிக்ஸ் அப்படின்னு எக்னாமிக்ஸ், இஃப் ஐம் ப்ரொனவுன்சிங் இட் ரைட், எனக்கு தெரியல, அது சொல்லுவாங்க. வந்த உடனே உங்களுக்கு என்ன டெஸ்க் கொடுக்குறோம், சேர் கொடுக்குறோம்னா லெட் யூ சூஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராப்ளம். இங்க அப்படிலாம் கிடையாது, கிளம்பிருக்காங்க அந்த ஸ்பாட் தான் உனக்கு போய் எடுத்துக்கோங்க. சோ அதனால ஐ திங்க் நம்மளா பர்சனலா இன்வெஸ்ட் பண்ணி தான் அதை எடுத்துக்கணும். பிகாஸ் இட்ஸ் லைக் அ பர்சனல் ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஸோ டோன்ட் செட்டில் ஃபார் வாட் தே கிவ். உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா பை யோர்ஸ். ஐ விஷ் பீப்புள் கேன் டூ இட். ஸோ எம்ப்ளாயர்ஸ்லாம் இதை வந்து கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு பெயின் இருக்கு, ஏதோ இருக்குன்னா கொஞ்சம் அகாமடேட்டிவா இருக்கலாம். எம்ப்ளாயர்ஸ் கிட்ட சொல்லக்கூடாது, உங்க மேனேஜர்ஸ் கிட்ட தான் சொல்லுங்க. சிஇஓ கிட்ட ப்ரொடக்டிவிட்டி ஈக்குவலா டோட்டலி. ஆமா ஆமா, ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நாலாவது வந்து அவங்க யூஸ் பண்ற ஸ்லிப்பர்ஸ். அது இட் கேன் பி கிராக்ஸா, ஸ்லிப்பர்ஸ் மாதிரி யூஸ் பண்றாங்களா, ஃபிளிப் ஃப்ளாப்ஸா, ஹீல்ஸா, அது எல்லாமே பார்க்கணும். அதுல இருந்தா நீ ஆங்கிள் ஸ்ட்ரெயின், உங்களோட ஹீல் பெயின், இது எல்லாமே வரும். இப்போ ஒரே சிம்பிள் லைன் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் பர்ஃபெக்டான ஒரு ஸ்லிப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சில பேர் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப லூஸாக இருக்கும், ஆடிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்லி அந்த நம்ம ஃபிங்கர்ஸ், நம்ம டோஸால் அது கிரிப் பண்ணி பிடிச்சிக்கிட்டே இருப்போம் அந்த ஸ்லிப்பர்ஸ் லூஸாக இருக்கும் போது. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு நீல வரைக்கும் ஸ்ட்ரெயின் போகும். தட்ஸ் டிஃப்ரெண்ட் பயோமெக்கானிக்ஸ். ஸோ நான் ஸ்லிப்பர்ஸ் கண்டிப்பாக இந்த 4 விஷயம் 20-30sல இருந்தீங்கன்னா, ஜென்ஸோ மேலோ ஃபீமேலோ எல்லாருக்கும் அது. மேலுக்கு ஒன் மோர் திங் இஸ் ஹெல்மெட்.
ஏன்னா 20-30 தான் அவங்க அந்த ஏஜ்ல தான் அவங்களோட ஜாப் எல்லாமே செட் ஆகும். ஸோ நிறைய புதுசா அடாப்ட் ஆவாங்க காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஒர்க்குன்னு. அப்போ லாங் டிராவலிங் இருக்கும், லாங் டிரைவிங் இருக்கும். ஸோ அப்போ ஹெல்மெட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது எப்படி நீங்க செலக்ட் பண்றீங்க, ஹெவியா இருக்கா, ஸ்டைலிஷா டியூக் பைக்லாம் எவ்வளோ பெரிய ஹெல்மெட் இருக்கு, அது நீங்க லாங் டிரைவ்க்குலாம் செட் ஆகுமான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ ஸ்டைலை விட கம்ஃபர்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாமே சூஸ் பண்ணணும். அதுதான் 20s 30s பிகாஸ் அவங்க தே மூவ் இன்டு திஸ் இன்ஸ்டா வேர்ல்ட் இல்லையா. இட்ஸ் ஆல் அபவுட் தி லுக்ஸ், இட்ஸ் அபவுட் யுவர் ஹெட் டு பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாவும் இருக்கிற மாதிரியும் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியும் கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போய் கேட்டு இதெல்லாம் ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை வாங்குங்க. பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இவங்களுக்கு பேமெண்ட் பண்ணி அந்த கன்சல்டேஷன் பண்ணிடணும். ஸோ 30ஸ்க்கு வரலாம். 90s கிட்ஸ் நம்மள மாதிரி ஆளுக்கு நானும் சேர்ந்துக்கிறேன். எப்போ 40க்கு போறேன்னு தெரியல, அது வரைக்கும் அப்படியே இருந்துக்கலாம். 30s 40s அப்படின்னு பாத்தீங்கன்னா லேடிஸ்னா போஸ்ட் பிரெக்னன்சி. ஆமா, அந்த டைம்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரிகவரி பிளான் இஸ் மஸ்ட். அது கொண்டு வந்துட்டீங்கனாலே எல்லாமே செட் ஆயிடுங்க. அது ஒண்ணு இல்ல. நீங்க ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்கன்னா இந்த டைம்ல தான் ஒரு பெயின் ஃபேக்டர் அதிகமாகும். 20-30 நீங்க ஒரு ஜாபை ஃபிகர் அவுட் பண்ணி அதை பழகி நீங்க பெர்மனன்ட் ஆகிறதுக்கே ஆயிடும் அந்த இடத்துல, அந்த ஆஃபீஸ்ல. இப்போ நீங்க அதுல இருந்து தான் ஓ இதுதான் நம்ம லைஃப்னு உங்க பாடி புரிஞ்சு ஒரு பெயின், ஒரு ட்ரிகர் வார்னிங் கொடுக்கும். தட் இஸ் வென் யுவர் ஆர்த்ரைட்டிஸ் வில் ட்ரிகர். இதெல்லாமே இருக்கும். அந்த 30க்கு மேல சில பிளட் டெஸ்ட்லாம் எடுங்க. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கண்டிப்பா பண்ணும். பெயின் இருக்கோ இல்லையோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. 30s வந்துச்சுன்னா நாட் ஈவன் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், உங்களோட ஹேர் கேர், ஸ்கின் கேர் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்க. இதெல்லாம் தான் பேசிக் டிப்ஸ். மிஷின் வந்து துருப்பிடிக்க ஆரம்பிக்குது, அது சரி பண்ணுங்க. அடுத்து நீங்க 30s 40s விட்டுட்டீங்கன்னா 40ஸ்க்கு மேல உங்க பாடி உங்க பேச்சு கேட்கவே கேட்காது. வெயிட் லாஸ்ல இருந்து ட்ரைனிங்ல இருந்து எல்லாமே வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாங்க, 6 மணி வரைக்கும் தான் உன் பேச்சை நான் கேட்பேன், 40 வயசுக்கு மேல கேட்காது. அந்த மாதிரி. சோ இப்ப பிரெக்னன்ட் மென்ன பத்தி பேசலாம். பிகாஸ் அது சோ இப்ப வந்து அடிக்கடி அட்லீஸ்ட் விமனாவது ஒரு 10 மாசத்துல இறக்கி வச்சிடறாங்க. பாவம், நான் ஐ ஃபீல் ஃபார் தம். 10 மாசமா கேரி பண்ணிட்டு இருக்கதே நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. லைஃப் லாங் கேரி பண்றாங்க. they have all access to go gym, they have their own. அத அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்கலாமே. அவங்களுக்குலாம் வந்து எப்படி சொல்லணும்னா திட்டதான் செய்யணும். அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு. லேடிஸ்க்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. என்னதான் நம்ம பயங்கரமா 20-25ல இருந்தா கூட இன்னும் ஜிம் போக கூடாது, இன்னும் ஜிம் பண்ணா ஒரு மாதிரி பாக்குறாங்க, எனக்கு பிடிக்கல, அதெல்லாமே இருக்கு. பட் ஜென்ஸ்க்கு அதெல்லாம் இல்லையே. டைம் எடுத்து போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. வீட்லயே கூட பண்ணலாம்ல. டயட் இது பண்ணிட்டு டயட்ல இருந்து எல்லாமே நீங்க வீட்ல இருந்தே பண்ணலாம். லைக் ஸ்டார்ட் வித் கன்சிஸ்டன்சி. ஃபர்ஸ்ட் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு 1 hour இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒதுக்க கத்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு பிளான் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்களே தான் பண்ணிக்கணும். வேற வழி இல்ல. சோ 40ஸ்க்கு போயிடலாம். ஆமா, இப்ப 30ஸ்லயும் விட்டுட்டீங்க, 20ஸ்லயும் விட்டுட்டீங்க, இப்ப 40ஸ்க்கு வந்துட்டீங்கன்னா ஜிம்முக்கு போகாதீங்க. இஃப் யூ ஆர் a beginner, no. both men and women. நீங்க புதுசா இருக்கீங்க, இப்பதான் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளினிக்ல போய் அவங்க வாயை திறந்து கேட்கணும், எனக்கு ஃபுல் பாடி ஸ்ட்ரென்தனிங் வேணும். ஃபார் 2 months பேக்கேஜை போடுங்க. 2 months கண்டிப்பா தேவைப்படும் அவங்களுக்கு. பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்ல இருந்து உங்களுக்கு வேற என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, யூரின் லீக்கேஜ் மாதிரி இஷ்யூஸ் இருக்கா, இல்ல உங்களுக்கு பேக் பெயின் இருக்கா, ஆர்த்ரைட்டிஸ் வந்துடுச்சா, பாஸ்டரே மாறிடுச்சா, இல்ல சர்வைக்கல் ஸ்பைன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, எல்லாமே they'll correct you. 2 months எடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க சூப்பர் ஃபிட்டா இருக்கிறீங்க, இப்போ நீங்க ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னும் போது ஒரு கிரீன் சிக்னல் வாங்கிக்கோங்க உங்களோட பிசியோதெரபிஸ்ட் கிட்ட. அதுக்கப்புறம் நீங்க ஜிம்முக்கு போங்க. அங்க இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நீங்க பயம் இல்லாம ட்ரெயின் பண்ணலாம். So that is one thing. That's a very good advice, much needed. எடுத்த உடனே ஜிம் ஸ்டார்ட் பண்ண கூடாது after 40s. Yeah. So 50 plus மம்மி categories. அவ்வளவுதான். 50 plus அப்படினா இப்போ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா 50 வயசுல சிக்கன் இருப்பீங்க. ஸ்ரீதேவி மாதிரி. ஆமா, எல்வி ப்ரோ உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்னு எதுவுமே நாங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் அகைன் இஃப் யூ ஆர் ஸ்டில் அ பிகினர், ஸ்டார்ட் வித் ஹோம் ஒர்க் அவுட்ஸ். பேசிக்கா யோகா பண்ணுங்க. இப்போ இந்த 50ஸ்ல வந்து என்ன ரொம்ப முக்கியமா தேவைப்படும்னா 3 ஃபேக்டர். கொஞ்சம் கார்டியோ தேவைப்படும். ரொம்ப நேரம் நிக்கிறீங்க, நடக்கிறீங்க, கோயிலுக்குள்ளன்னு அந்த ஏஜ்ல தான் போவாங்க. ஸ்டெப்ஸ் ஏறணும் இறங்கணும். அந்த டைம்ல அது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஹாப்பினஸ் அண்ட் டைம் பாஸ் வந்து விசிட்டிங் டெம்பிள்ஸ் இந்த மாதிரி. அது பண்ணல அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி லோ ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆயிடணும் 50ஸ்ல. அப்போல்லாம் கல்யாணங்களே நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ கார்டியோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது அவங்களோட என்டியூரன்ஸ் லெவல் கொஞ்சம் வாங்கும். மூச்சு வாங்காத மாதிரி நீங்க பார்த்துக்கலாம். செகண்ட், யோர் ஃபிளெக்சிபிலிட்டி. ஸ்டார்ட் ஹிட்டிங் யோகா.
வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் பேசிக் ஃபுல் பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி ரொட்டீன் மாதிரி சூப்பராக போகும். அதுலேயே காம்னஸ்க்காக மெடிடேஷன்ஸ் எல்லாம் வந்துடும். தேர்ட் இஸ் யோர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். அது காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. ரைட் ஃப்ரம் 10 இயர்ஸ்லேருந்து 100 இயர்ஸ் வரைக்கும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இருக்கணும். ஸோ ஐ டெல் யூ ஹவ் யூ ஹேவ் டு ஸ்பிளிட். ஒரு 7 நாள் இருக்குன்னா வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு எப்போவுமே ரிகவரி டே, எதுவுமே பண்ண வேண்டாம். அதில் 3 நாள் நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பிரிச்சுக்கணும். அப்பர் பாடி, லோவர் பாடி அண்ட் கோர். மிச்சம் 2 நாள்ல ஒரு நாள் யோகா பண்ணுங்க, இன்னொரு நாள் நீங்க ஃபுல்லா கார்டியோ பண்ணுங்க, போதும். சோ இவங்களுக்குலாம் வந்து ஜிம்மே இல்லாம பிசியோதெரபி வச்சு அவங்களோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்க முடியும் இல்லையா? எல்லாருக்குமே கிடையாது. யார் பயங்கரமா ஃபிட்டா இருக்காங்க, உங்களுக்கு நாலேஜ் இருக்குங்க மட்டும் போங்க. இல்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயினர் இருக்காங்க who can guide you. அந்த கண்டிஷன் கைட் பண்ண முடியாதுன்னு தான், because since they are not doctors or physios. பட் அவங்களுக்கு நாலேஜபிளா நீங்க கேட்கறது வந்து புஷ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லாம காது குத்து கேட்டு மாடிஃபிகேஷன் பண்ற அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னா அந்த ஜிம் இஸ் ஃபைன். இல்லாத பட்சத்துல நீங்க பிசியோ கிட்ட தான் போகணும். ஓகே, கேட்டுக்கோங்க. ஸோ வந்து எடுத்த உடனே வந்து போறேன்னு சொல்லிட்டு முதுகு கை காலெல்லாம் உடைச்சிடும் அப்படின்னு போய் இடிச்சுக்காதீங்க. ஸோ ஃபாலோவர் அட்வைஸ் வெரி குட் நாட். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன் போறோம். இதுல நான் வந்து பிட் அடிச்சு காப்பி அடிச்சு கொஸ்டின்லாம் எழுதி ஆன்சர்லாம் எழுதி வச்சுட்டேன். அவங்களுக்கு அதை பத்தி ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஆனா அவங்க கரெக்டா சொல்லிடுவாங்க, ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ஆச்சு. ஸோ நம்ம வந்து ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக் அப்படின்னு பார்க்க போறோம். இது என்ன செக்மெண்ட்னா, ஒரு கொஸ்டின் கேட்பேன், இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிரீன் ஃபிளாக் தான், ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னா கிரீன் ஃபிளாக்னு சொல்லுங்க. ஃபிளாக்னா இல்ல இட் நீட்ஸ் இமீடியட் அட்டென்ஷன், நீங்க வந்து போய் ஒரு பிசியோதெரபிஸ்டோ டாக்டரோ யாரையோ கன்சல்ட் பண்ணணும்னா ரெட் ஃபிளாக் அப்படின்னு சொல்ல போறீங்க. ஓகேயா? லெட்ஸ் ஸ்டார்ட். சடன் ஆன்செட் ஆஃப் செஸ்ட் பெயின் டியூரிங் எக்ஸசைஸ். ரெட் ஃபிளாக். உடனே போகணும். ஆமா. சோர்னஸ் ஆஃப்டர் ஒர்க் அவுட். தட்ஸ் ஃபைன். அந்த சோர்னஸ்லயும் வந்து கிரீன் சிக்னல் தான், கிரீன் ஃபிளாக் தான். பிகாஸ் 24 ஹவர்ஸ்க்கு மேல எந்த பெயினும் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அகைன் யூ ஹேவ் டு கன்சிடர். ஓகே. பிளாடர்ல வந்து இன்கன்சிஸ்டன்சி அண்ட் டிங்லிங் சென்சேஷன் டியூரிங் யூரினேஷன். Definitely you have to address it. Red flag. Red flag. Okay. Fatigue after pregnancy exercises. ஃபைன். ஆனால் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகணும். ஃபெட்டிக்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபைன், பட் ஒரு வீக் 10 டேஸ்க்கு அப்புறமாவும் உங்களுக்கு அந்த ஃபெட்டிக்னஸ் இருக்குன்னா யூ ஹேவ் டு அட்ரஸ் இட். ஓகே. ஸோ இது கிரே ஏரியா சொல்ல முடியாது. ஓகே. ஸோ பெயின் தட் வேக்ஸ் யூ அப் ஃப்ரம் ஸ்லீப் அண்ட் டசன்ட் கோ அவே வித் ரொட்டேஷன் ஆர் மோஷன். ரெட் ஃபிளாக். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது. அது டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு ஒரு பெயின் இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணணும். ஓகே, பாஸ் ஆயிட்டீங்க. கரெக்டான ஆன்சர். ஏங்க என்ன நான் தான் சொன்னேன்ல உங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னு கரெக்டா சொல்லிட்டாங்க. அதான் ஆன்சர்ஸ். நான் சாட் ஜிபிடியை கேட்டு அப்படிங்களா? செம்ம. நீங்க மித் பஸ்டர் செஷன்ஸ் மித்தா ஃபேக்டா அப்படின்னு சொல்லணும் நீங்க. ஓகேயா? பிசியோ கேன் பிரிவென்ட் சர்ஜரி. ஃபேக்ட். ஓகே. எக்ஸசைஸ் வர்சன்ஸ் ஆர்த்ரைட்டிஸ். மித். ஓகே. early movement after surgeries helps recovery faster. Fact. You should stop all movement after any injury. Fact. Only good posture is enough to cure all back pain. Fact. போஸ்டர்லயே கரெக்ட் பண்ணிடலாமா? இதுவும் கரெக்ட்டுங்க. நீங்க எனக்கு முன்னாடி சாட் ஜிபிடில பார்த்துட்டு வந்துட்டீங்களா? நான் ஒன் வேர்ட்லயே ஆன்சர் பண்ண மாட்டேன். ஐ வாண்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே. சோ இதுல வந்து ஏதாவது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா இப்ப வந்து பண்ணுங்க. நீங்க எக்ஸசைஸ் வர்சன்ஸ் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குல, அது ரெண்டு விதமாவும் இருக்கு. நீங்க பண்ற எக்ஸசைஸ் தான் மேட்டர். ஓகே. ஒரு ஆர்த்ரைட்டிஸ்ல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த ஸ்டேஜுக்கு ஏத்த மாதிரி பெயின் ஃப்ரீயா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எக்ஸசைஸ் சூப்பரா ஒர்க் ஆகும். பட் அதுல கொஞ்சம் மாறினாலுமே ஆர்த்ரைட்டிஸ் வர்சன் ஆகும். சோ எக்ஸசைஸ் தான் மேட்டர். ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு இது வந்து ஒரு பர்சனல் கொஸ்டின் தான். லைக் வந்து மென்டல் வெல்பீயிங், இப்போ நம்ம பேசினது எல்லாமே ஃபிசிக்கல் வெல்பீயிங் ஆஃப் லைக் எக்ஸசைஸ், ஃபுட், போஷர் எல்லாமே பேசணும். மென்டல் வெல்பீயிங் நல்லா இல்லாம இது எல்லாம் பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாது. ஆகவே ஆகாது. ஸோ கரெக்ட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் அதுதான். ஸோ சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகணும், பிசியோதெரபிஸ்ட் கிட்ட வர்றதுக்கு முன்னாடி. எங்க கிளினிக்லயே இருக்காங்க சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, ஒரு நேச்சுரோபதி டாக்டர் இருக்காங்க, வேர் தே கேன் சஜஸ்ட் தெம் சப்ளிமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் பிளட் லெவல்ஸ். அண்ட் அவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ரிகவரி டயட் பிளான் இருக்கு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அது எல்லாமே கொடுப்பாங்க. சைக்காலஜிஸ்டும் இருக்காங்க. இல்லைன்னா எங்களோட பிசியோஸே பேசி புரிய வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நெக் பெயின், ஷோல்டர் பெயின் வந்துச்சுன்னா தீஸ் ஆர் கால் ஸ்ட்ரெஸ் மசில். நீங்க ஒர்க்கே பண்ணல, நார்மலா வீட்ல தான் சில் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க ஏதாவது பர்சனலா திங்க் பண்றீங்க, ஓவர் திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்கன்னா இந்த மசில்ஸ் எல்லாம் அப்படியே இறுகி உங்களுக்கு பெயினா கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ எஸ், உங்களுக்கு சைக்கலாஜிக்கலா நீங்க ஸ்டேபிளா இல்ல, மென்டல் ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்குன்னா அந்த பெயின் ரிகரண்டா வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்து எந்த ஏஜ்ல நிறைய மென்டல் இல்னஸ் வந்து பாக்குறீங்க? போஸ்ட் பிரெக்னன்சி.
post pregnancy. Postpartum depression blues is very And significant. nowadays Gen Z kids also 20sலயே அவங்க ரொம்ப ஃபாஸ்டா எதிர்பார்க்கறாங்க எல்லாமே. கொஞ்சம் பொறுமை இல்லாத மாதிரியோ மேபி நான் ஒரு 90s கிட்ஸா இருந்ததுனால நாங்க ரொம்ப பேஷண்டா இருந்திருந்தா ஒரு விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணோம்ல. எங்களோட லைஃப்ல அப்படிதான் இருந்தது. அவங்களுக்குலாம் நாங்க பார்க்கும்போது நீங்க pretty much பெட்டரான ஸ்டேஜ்ல தான் இருக்கிறீங்க. ஆனா அது அவங்களுக்கு பத்தல, புரியல. இந்த ரீல் கல்ச்சர், இந்த ரீல் சோஷியல் கல்ச்சர் மீடியா அதுதான் வந்து சொல்றேன். நான் அது இவ்ளோ டிஸ்டர்ப் பண்றேன் பண்ணுதா? ஆனா அவங்க அதுக்குள்ள இவ்ளோ ஆயிட்டாங்களே. அந்த பொறுமை, அந்த பேஷன்ஸ் அதெல்லாம் அந்த ரீல்ஸ்னால பிளஸ் சோஷியல் மீடியானால பயங்கரமா அஃபெக்ட் ஆகுறாங்க. அந்த கம்பேரிசன் நிறைய ஆமா, ஜாஸ்தி நம்ம ஆகுது. ஒர்க்கஹாலிக்னு சொல்றதே அவங்க வந்து அது ஓவரா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமா இருக்கு. ஓகே. சோ இப்போ வந்து முன்னாடி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வேற ஈஸியர். அதுக்கு வந்து நீங்க என்ன ரீசன் நினைக்கிறீங்க? மாமி காலத்துல ரிலேஷன்ஷிப் ஈஸியரா இருந்துச்சா இல்ல வெளியில வராம இருந்துச்சா? வெளியில இப்ப வராம இருந்துச்சு. எல்லாமே எப்பயுமே உள்ள இருந்திருக்குல்ல. இருக்கு. அது ஒரு எப்பவுமே ஒரு இருக்கு, எப்பவுமே மித்து இருக்கதான் தானே. செய்யும். கண்டிப்பா மித்து தான். அந்த டைம்ல women were not that என்டியூரன்ஸ் ஜாஸ்தியா independent. இருந்துச்சு, ரொம்ப நிறைய ஏன்னா வேற தாங்கிக்கிட்டாங்க. ஆப்ஷன் இல்ல அவங்களுக்கு. they thought that இது இப்படிதான் அப்படின்னு பயங்கரமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து எல்லாரும் ஈக்குவல், நீ எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணு, நானும் உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், why only me அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து மென்டல் வெல்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க பிசியோதெரப்பி எப்படி டாக்டர் ஃபுட் எல்லாம் கரெக்ட் பண்றீங்க, மென்டல் வெல்னஸ்க்கு எஸ்பெஷலி விமன் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிகாஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஹேவ் சோ மெனி ஹார்மோன்ஸ் விச் இஸ் டிஸ்டர்பிங் அஸ் இல்லையா? ஸோ அதுதான் இப்போ வந்து உங்களோட செஷன் நான் இவ்வளோ கோஆப்ரேட் பண்ணேன். எங்க கிட்ட வந்துட்டு ஃபுட்டை பத்தி பேசாம நம்ம வந்து போக முடியாது. ஆமா. ஸோ அதனால இப்போ வந்து ரொம்பலாம் இது பண்ண மாட்டோம், ஈஸி தான். நான் என்ன பண்ண போறேன்னா பிளைண்ட் ஃபுட் சேலஞ்ச். ஸோ நம்ம கிட்ட வந்துட்டு ஃபுட்டை பத்தி பேசாம எப்படி நம்ம வந்து விடுறது? இவ்வளோ நாலேஜபிளான குழந்தையா இருந்தாலும் இவங்க வந்து நம்ம சேலஞ்சில் வின் பண்றாங்களா இல்லையான்னு பார்ப்போம். இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஃபீல்டு தான். பட் இதை பண்ணாம நாங்க வந்து டாக்டர் பால் வீட்ல இருந்து வெளியில அவங்களை விட முடியாது. டாக்டர் பால் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் இருக்கு. இதுல நீங்க வின் பண்ணாலும் பண்ணலனாலும் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்து பாத்துடலாம். நான் அந்த ஃபுட் ஐட்டம் உங்ககிட்ட கொடுக்க போறேன். நீங்க இதை டச் பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், சாப்பிட்டு கூட பார்க்கலாம். எல்லாமே எடிபிள் தான். ஆனா என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் இட். பிளைண்ட் ஃபுட் சேலஞ்ச் வித் சுமையானாஸ். ஓகே, இதுதான். இருங்க பண்ணல, நஞ்சு மலை கதை தெரியல. pumpkin seeds கரெக்ட். நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுவீங்க போலயே சுமையா. சூப்பர். ஓகே, இது இது ஃபிக்கா க்ளோஸ். எனக்கு தெரியும். ஆனா இது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? என்ன கலர்ல இருக்கும் அது சொல்லுங்க. பிரவுன் கலர்ல வட்டமா இருக்கும், நடுவுல ஒரு ஓட்டை இருக்கும். தெரியும், நல்லா இருக்கும் இது. இருங்க இதுக்கு பேர் ஊற வச்செல்லாம் சாப்பிடுவாங்க. இல்ல ஃபிக் கிடையாது இது. ஃபிக் இல்ல, அஞ்சீர்னு சொல்லுவாங்க. அஞ்சு ஏப்ரிகாட். ஏப்ரிகாட். ஓகேயா? சாப்பிடுறீங்களா இல்ல குடுத்துறீங்களா? குடுத்துறேன். நல்லா இல்லையா? அப்புறமா சாப்பிடுறேன். ஓகே ஓகே. மக்கார்க போறேன். இதுல என்ன இருக்கு? வால்நட். வால்நட் சூப்பர். இது என்னன்னு பாருங்க. மக்கானா. நிறைய சாப்பிடுவீங்களோ? இதான் எங்களோட ஸ்நாக்ஸ். ஓகே சூப்பர். இந்த நாள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் என்னது? மக்கானா. யா, இட்ஸ் a fabulous snack. இத வந்து அடிக்கடி டெய்லி கூட நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இன் மாடரேஷன். ஓகே, இப்போ ரெண்டு வந்து இது வந்து நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்ல முடியாது, ஏன்னா அப்படி முழுசா இருக்கு. சோ இத வந்து நீங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து சொல்லுங்க, பார்க்கலாம். இது வந்து அவகாடோ. யா, கரெக்ட். ஓகே, எவ்ரிடே ஹாஃப் அவகாடோ சாப்பிடுங்க, உங்களோட பாதி பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஓகே, இந்த சைடு ஒன்னு இருக்கு பாருங்க. ஆப்பிளா? அந்த மாதிரியும் சொல்லலாம். இது ஆப்பிளும் இல்ல, டொமேட்டோ மாதிரியும் இல்ல. கரெக்ட், வந்துட்டீங்க. அதுதான் அதோட எக்ஸ்பிளனேஷன். அதான் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி ஒரு பழமா இருக்கு. ஆப்பிளும் இல்ல டொமேட்டோவும் இல்ல, ஆனா டேஸ்ட். கிரீன் ஆப்பிள் கிடையாது. இது வந்து பெர்சிமான். Yeah, it's kind of a very fibrous fruit. யூஎஸ்ல ரொம்ப பாப்புலர், இந்தியால பாப்புலர் ஆயிட்டு வந்து இத சாப்பிடலனா கண்டிப்பா சாப்பிடுங்க, அவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. பெர்சிமான் போய் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. எனக்கு இது gift-ஆ கொடுங்க. ஆமா, போகும்போது கட் பண்ணியே நாங்க கொடுத்துறோம். ஓகே, ஆல் டன் சுமியா, எல்லாமே கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. பட் ஃபார் தி ஏப்ரிகாட், ஐ திங்க் எங்க ஏப்ரிகாட் கொஞ்சம் அந்த மாதிரி இல்ல போல. யூ கேன் unwind yourself. Yeah, சூப்பர். அழகா ட்ரெஸ்லாம் வந்து பொண்ணு நாங்க கண்ணெல்லாம் கட்டி விட்டு இது மேக்கப் எல்லாம் கழிச்சிட்டீங்க. சோ நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. இட் வாஸ் வெரி நைஸ். இப்போ இதெல்லாம் ஓகே தான், பட் இது யோசிக்கிற மாதிரி இருக்கு. இதோட பெனிஃபிட்ஸ் பத்தி நீங்க சொல்லிட்டீங்களா? சரி, ஆமா, அதனால நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அவங்களே ப்ரௌஸ் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு. இப்போ நீங்க வந்து ஆஸ் அ பிசியோ டாக்டர் இதுல வந்து எது 3 இது இன்க்ளூட் கண்டிப்பா பண்ணிக்கணும் ஃப்ரீக்வென்சில அப்படின்னா எது சொல்றீங்க? அந்த 3மே நான் சொல்லுவேன். வால்நட், ஏப்ரிகாட் அண்ட் எனி சீட்ஸ்.
எனி ஃப்ளாக் சீட்ஸ்லேருந்து பம்கின் சீட்ஸ் எல்லாமே இதில் அவ்வளோ ஒமேகாஸ் இருக்கும். அதுவே நம்மளுக்கு தேவை. ப்ளஸ் அவங்களுக்கு பசிக்குதுன்னா மக்கானா நல்லா சாப்பிடலாம். இன்ஸ்ட் ஆஃப் ஜஸ்ட் பாப்பிங் சம்திங் எல்ஸ் நீங்கள் மக்கானா எடுக்கலாம்னு சொல்லுவேன். வால்நட்டில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ ஐ தாட் ஓகே இது மூணுமே கண்டிப்பாக இருக்கு. நட்ஸ் அண்ட் மக்கானாஸ். ஸோ வாட் இஸ் ஃபார் ஸோ எல்லா விமனும் இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சுமையா அவ்வளோதான் சுமையா முடிச்சிட்டோம். ஸோ வந்து சுமையாவோட வெப்சைட்டை போய் பாருங்க, அவங்களோட இன்ஸ்டா பேஜை செக் பண்ணி பாருங்க. ஷீஸ் ஃபேபுலஸ், ஷீஸ் வெரி குட் இன் வாட் ஷீ டஸ் அண்ட் ஷீஸ் சச் அ ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ள். ஐ ஜஸ்ட் லவ் ஹர் ஃபார் வாட் எவர் ஷீ டஸ். ஷீஸ் அ மோட்டிவேஷன் டு மீ. சம்டைம்ஸ் இப்போ கூட சொன்னாங்க நீங்கள் இது பண்ணுங்க அது பண்ணுங்க, நான் சொல்லிட்டேன் உங்க அளவுக்கு எனக்கு எனர்ஜி இல்லை, என்னால் பண்ண முடியாது. ஷீ இஸ் பார்ன் டு அச்சீவ்னு வாங்கல அண்ட் பெனிஃபிட் அதர் பீப்புள் அரவுண்ட் ஹர். ஷீ இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் அண்ட் கமிங் ஃப்ரம் அ பேக்ரவுண்ட் and all of this. She's achieved so much. So proud of you, Sumaya. Yeah. And I'm so happy to kickstart this series with you. Oh, this is the first episode, la? It's the first episode and I wish you nothing but all the best things in the world to come. My positive manifestation. சீக்கிரம் வந்து the other side நீங்க சொன்ன மாதிரி உங்களோட ஃபேமிலி எக்ஸ்பான்ஷன் இது அந்த ஜர்னி எல்லாத்தையும் பார்க்கிறதுக்கு நாங்க ரொம்ப ஆர்வமா காத்திருக்கோம். பிகாஸ் நீங்க வந்து 30 under 30ன்ற மாதிரி அச்சீவ் பண்ணிட்டீங்க. So happy. Thank you so much. இந்த மாதிரி பாட்காஸ்ட் நீங்க எங்களுக்காக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க நினைச்சு பார்த்திருப்பீங்க நம்ம என்ன சும்மா ஜாலியா எடுத்துட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. ஒரு பாட்காஸ்டுமே ஒரு பயங்கரமான ஐ ஓப்பனரா இருக்கும். அது நீங்க அதுவும் வைபா வைப்ரண்டா ஜாலியா மத்த பாட்காஸ்ட் மாதிரி போரிங்கா எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ வாண்ட் யூ டு டூ மோர் ஆஃப் திஸ். யூ ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் யுவர் செல்ஃப். எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும். நீங்க ஆல்ரெடி ஒரு எனர்ஜி பாம் தான். கொஞ்சம் மூலிய கசக்கி வேற இன்னோவேட்டிவா என்ன பண்ணலாம்னு யோசிங்க. So thank you so much. More women power to all the girls and women who are seeing this and men. தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க கொஞ்சம் women sided. பட் ஆனா வந்து ஃபாலோ பண்ணது நிறைய உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம். இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது क्वेश्चंस இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சுமையா கிட்ட கேட்டாது நான் ஆன்சர் பண்ணிடுறேன் எனக்கு ஆன்சர் தெரியலனா. and then go check her out. She is fabulous in whatever she does. Thank you so much. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஹெல்த் இல்லாம எப்படி வந்து ஒரு ஹெல்தி நம்ம எந்திரச்சோனா ஃப்ரேம் குள்ள வர மாட்டோம். அத உட்கார்ந்தே கொடுத்து Thank you so much. for you. அதுல கொஞ்சம் ஜங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். சாக்லேட்ஸ் மட்டும் அத வந்து அகேஷனலா யூஸ் பண்ணிக்கோங்க. மைல்ட் மாடரேட் இன்டெலிஜென்ஸ். Okay. Thank you so much. Have a good day. Bye. ரொம்ப நல்லா இருந்துச்சு. Yeah. Thank you everyone. இன்னொரு எபிசோட் வேற ஒரு சீரிஸ் வேற ஒரு கான்செப்ட்ல பார்க்கறேன். உங்களுக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஏதாவது क्वेश्चंस இருந்துச்சுன்னா நீங்க பிங்க் பண்ணுங்க. எந்த கெஸ்ட் இந்த பாட்காஸ்ட்க்கு வரணும்னு சொல்லுங்க. முடிஞ்சா நான் உங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். Thank you. Bye.